Hi friends, welcome to vikiscorner. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பாதாம் மில்க் ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. நான் ஒரு 15 பாதாம் எடுத்திருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ போட்டுட்டு நான் சைடில் வச்சுக்கிறேன். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதை பேனில் வச்சு காய வச்சுருக்கிறேன். இதை அடிக்கடி கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கீழே பிடிக்க விடக்கூடாது. குதி வர்ற வரைக்கும். இதுலேருந்தே கொஞ்சோண்டு பால் எடுத்துகிட்டு பாதாமை பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாதாம் பேஸ்ட் பண்ணி நான் சைடில் வச்சுருக்கிறேன். பால் ஒரு 5 நிமிஷமாவது ஃபஸ்ட்டு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் பாதாம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணணும். பாதாமுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. பாதாம் ரிச் இன் விட்டமின் இ. அது முடிக்கு நல்லது, ஸ்கின்க்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது. வெயிட் லாஸ்க்காகவும் இந்த நட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அளவோடு தான் பாதாமும் சாப்பிடணும். டெய்லி ஒரு 2லேருந்து 4 பாதாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன், கீழே அடி பிடிக்காத அளவுக்கு. பாலை கிண்டி விடாமல் இருந்தால் கீழே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை திருப்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். பாலோட திக்னஸை பொறுத்து இருக்குது. 5 நிமிஷமே போதும் கொதிக்க விடுறது. இதில் கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் சேர்த்துட்றேன். குங்குமப்பூ சேர்த்தா பாதாம் பாலில் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ கண்டிப்பாக குங்குமப்பூ கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கிறதுக்கு சைட்லேயே நான் ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ரொம்ப நார்மலான பாலில், லேசாக வெதுவெதுப்பான பாலில் கலந்து சைடில் வச்சுக்கிறேன். இதையும் பாலில் கலக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை கலந்துக்கலாம். ஸோ பால் நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இதில் ஒரு 5 ஸ்பூன் நான் சர்க்கரை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். பால் நல்லா சுண்ட சுண்ட வத்திரும். கடைசியில் இது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தான் வரும். ஸோ அதனால் 5 ஸ்பூன் சீனி இதுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சிருச்சு. 6-7 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கஸ்டர்ட் பவுடர் சைடில் கலந்து வச்சோம் இல்லையா பாலில், அதை திருப்பி கொஞ்சம் நல்லா லம்ஸே இல்லாத அளவுக்கு கிண்டி இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதை திருப்பி கிளறணும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் திக்னஸ் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அடியிலேருந்து நல்லா கிண்டி விட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா திக்காயிடுச்சுன்ட்டு. ஸோ இந்த டைமில் நான் ஒரு 6-7 பாதாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டுடுறேன். cashew 6-7 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடுறேன். பிஸ்தாவும் ஒரு 6-7 வச்சுருந்தேன், கட் பண்ணி அதையும் இதில் போட்டுடுறேன். நல்லா கிண்டி விடணும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும். பிஸ்தா ரிச் இன் ஃபைபர், ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேஷ்யூவும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். அது நல்ல ஃபேட்டு தான் இருக்குது. அதில் குட் ஃபேட்ஸ் இருக்குது நிறையா. ஸோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கிளறிடணும், நல்லா கிண்டி விடணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா திக்காயிடுச்சு. கரண்டிலையும் பால்லாம் அப்படியே கெட்டியாக ஒட்டி இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சிடுறேன். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வச்சிடுறேன். இது சில்லுன்னு குடித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டனால இந்த பால் குடிக்கும் போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பல்லுக்கடியில் வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் மிச்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை இப்போ மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிடுறேன்.
பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.